உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அணுகுண்டு போன்ற செய்தியை இந்தியா வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க அரசியல் தலைவர் நிக்கி ஹேலி இப்பொழுது உடைத்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க கடற்படையால் அதிரடியாக சிறைப்பிடிக்கப்பட்ட ஈரானின் டவுஸ்கா என்ற சரக்கு கப்பலில் ஏவுகணைகள் தயாரிக்க பயன்படுத்தும் ரகசிய ரசாயனங்கள் இருந்ததாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சீனாவில் இருந்து ஈரானை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த கப்பல் அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகையை மீற முயன்ற போது சபஹார் துறைமுகம் அருகே மடக்கி பிடிக்கப்பட்டது. சீனா ஈரானுக்கு பின்னால் இருந்து உதவி செய்கிறது என்ற உண்மையை இனி யாராலும் மறைக்க முடியாது என்று நிக்கி ஹேலி விடுத்துள்ள எச்சரிக்கை சர்வதேச அரங்கில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. இந்த சிறைப்பிடிப்பு நடவடிக்கையை அமெரிக்காவின் ஆயுதமேந்தி கொள்கை செயல் என்று ஈரானிய ராணுவம் மிக கடுமையாக சாடியுள்ளது. சீனாவில் இருந்து வரும் சாதாரண பொருட்களை கொண்டு வந்த கப்பலை அமெரிக்கா அத்துமீறி பிடித்துள்ளதாக ஈரான் கூறியிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவின் சென்காம் மற்றும் உளவுத்துறை அறிக்கைகளோ முற்றிலும் வேறொன்று கதையை சொல்கின்றன. இந்த கப்பலில் இராணுவ ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் பயன்படுத்தக்கூடிய டூவல் யூஸ் ரக உலோகங்கள், எலக்ட்ரானிக் கருவிகள் மற்றும் ஏவுகணை தயாரிப்பிற்கு தேவையான உலோக குழாய்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஈரானின் ஏவுகணை திட்டங்களுக்கு உதவும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ள நிலையில் இந்த பிடிபட்ட கப்பல் ஈரானுக்கு விழுந்த மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவத்தின் எதிரொலியாக பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெறவிருந்த 2வது கட்ட அமைதி பேச்சுவார்த்தையை புறக்கணிப்பதாக ஈரான் அதிரடியாக அறிவித்துள்ளது. எங்கள் மீதான கடல்வழி முற்றுகையை அமெரிக்கா நீக்கும் வரை நாங்கள் எந்தவித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஈரான் பிடிவாதமாக உள்ளது. நடுக்கடலில் நடந்த இந்த துரத்தல் மற்றும் சிறைப்பிடிப்பு நடவடிக்கையின் போது கப்பலில் இருந்த மாலுமிகளின் குடும்பத்தினர் அங்கே இருந்ததால் மட்டுமே தாங்கள் அமெரிக்க படைகளை தாக்கவில்லை என்றும், இல்லையென்றால் நடுக்கடலில் பெரிய போர் வெடித்திருக்கும் என்றும் ஈரானிய இராணுவம் மிரட்டல் விடுத்துள்ளது. சீனாவின் மறைமுக உதவிகளும் அமெரிக்காவின் ஆக்ரோஷமான முற்றுகையும் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய போரின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளது. ஒருபுறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைதி பற்றி பேசினாலும் மறுபுறம் ஈரானின் இராணுவ விநியோக சங்கிலியை நடுக்கடலிலேயே அறுத்தெறிய அமெரிக்கா தயாராக இருப்பதை இந்த சம்பவம் நிரூபித்துள்ளது. சீனாவிற்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கும் இந்த ரகசிய போக்குவரத்து மற்றும் நிக்கி ஹேலி எழுப்பியுள்ள இந்த ஏவுகணை ரசாயன புகார் வரும் நாட்களில் உலக அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.